செர்னோபில் அழிவுக்கு 36 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கு என்ன நடந்துச்சு? 1986 ஏப்ரல் 25 உக்ரைன்ல இருக்கிற செர்னோபில் அணு நிலையத்தில் ஒரு பாதுகாப்பு சோதனை நடத்த முடிவு பண்ணாங்க. மின்தடை வந்தாலும் ரியாக்டர் எப்படி வேலை செய்யும்னு பார்க்கணும்னு. ஆனா அந்த சோதனைக்காக ரியாக்டரின் பாதுகாப்பு அமைப்புகளை பலதையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 26 அதிகாலை கட்டுப்பாடு போய் ரியாக்டர் 4 திடீர்னு சூடேறி வெடிச்சு சிதறி போச்சு. கூரையை தூக்கி எறிஞ்ச அந்த வெடிப்புல பேரளவு ரேடியேஷன் வானத்துக்கு பறந்துச்சு. அருகிலிருந்த பிரிப்பியாட் நகரத்துல மக்கள் எதுவும் தெரியாம தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. குழந்தைகள் வெளியில விளையாடினாங்க. அது விஷம்னு யாருக்கும் தெரியல. 36 மணி நேரத்துக்கு அப்புறம்தான் நகரம் முழுக்க அவசரமாக காலி பண்ணப்பட்டது. அந்த ஒரு தவறான சோதனை உலகத்திலேயே மிகப்பெரிய அணுப்பேரழிவை உருவாக்கிச்சு. இன்னைக்கும் செர்னோபில் ஒரு காலியான நகரம்.